So welcome. A and B can together complete a piece of work in 4 days. If A alone can do the work in 12 days, in how many days can B alone complete that work? So என்ன சொல்றாங்க, A B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 4 days. அது நம்ம 1/4 days நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்து இஃப் ஏ அலோன் கேன் டூ த ஒர்க் இன் 12 days, ஏ மட்டும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? அதை ஏ அலோன் 1/12 days அதை நம்ம வச்சுக்கணும். ஸோ இன் ஹவு மெனி டேஸ் கேன் பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க்? ஸோ ஏவுடைய கெப்பாசிட்டி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பியோடைய எவ்வளோ நாளில் முடிப்பார் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து 1/12 இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/4. பி வேணும்னா ரைட்டில் 1/4, லெஃப்டில் இருக்கிற 1/12 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸாக மாறிடுறாரு. 4க்கும் 12க்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் நம்ம எடுக்கணும். 4க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டும் 4 டேபிள் பண்ணாது. 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். 4 × 1 4, 4 × 3 12. அப்போ எல்சிஎம் 12 இது ரெண்டுத்துக்கும். ஸோ எல்சிஎம் 12 என்னும்போது இந்த 4 நம்ம 4 × 3 மல்டிப்ளை பண்ண 12 வரும் டினாமினேட்டில். அப்போ நியூமினேட்டில் இங்கே 3ஆல் மல்டிப்ளாக மேலே 3, 1 × 3 3, சென்டரில் இருக்கிற மைனஸ் 12 × 1 இங்கே கீழே இருக்கிற 12 வரும். ஸோ இங்கே 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். மேலேயும் நியூமினேட்டரையும் 1ஆல் மல்டிபிள் 1 × 1 1, 3 - 1 2/12. 2 டேபிள் சேர்க்க 6 டைம்ஸ். இது 1/6. இது நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 6 days அப்படி நம்ம எடுத்துக்கணும். B alone can complete the same work in 6 days. B is 3 is the answer.